வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸ் அந்த இடத்துல தான் நம்ம கோட்டை விட்டுறோம். இந்த மாஸ்டர் பிளானை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரேன். ஒவ்வொரு பார்ட்டாக நான் பேசிட்டு வரேன். போன எபிசோடில் இந்த ஷார்பன் த சா என்பதை பற்றி நான் பேசினேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த எபிசோட் நான் போட போகிறேன். இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிங்களன்னா உடனே யூ கோ டு தி கமெண்ட் பாக்ஸ் அண்ட் போஸ்ட் எஸ் வி வாண்ட் சச் எபிசோட் ஸோ தட் இட் ரீச்சஸ் அ கிராஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள். இப்போது எபிசோட்குள்ளே போகலாம். ஷார்பன் தி சாக்கு ஒரு கதை சொன்னேன் போன முறை. 3 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்களேன். ஒன்று கெப்பாசிட்டி, இரண்டாவது எபிலிட்டி, மூன்றாவது கேப்பபிலிட்டி. ஸோ கெப்பாசிட்டி, எபிலிட்டி, கேப்பபிலிட்டி. கெப்பாசிட்டி அப்படின்னா எவ்வளோ உங்களால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இப்போது வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இவ்வளோன்னு நம்ம சொல்கிறோம், பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி இவ்வளோன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மோட்டர் பைக் எடுத்துகிட்டு போகிறோம், ஃபுல் டேங்க் போடணுன்னா கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க. அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அதில் ஏற்ற முடியும் பெட்ரோலை. அதே மாதிரி வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி நிறைய ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குது, ஒரு 10-20 ஃப்ளாட் இருக்குது. அதில்னா அந்த வாட்டர் டேங்க்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போது 40-50 ஃப்ளாட் இருக்குன்னா அதுக்கு ஒரு வாட்டர் டேங்க் இருக்குன்னா அதுக்கு கெப்பாசிட்டி நிறையா இருக்கணும். சம்பு கட்டுறாங்க பாருங்கள், அந்த சம்பு ஒரு 750 சதுரடியில் வீடு கட்டிருக்கோன்னா சின்ன சம்பு போகிறோம். அதே 750 சதுரடியில் ஒரு 20 வீடுகள் இருக்குன்னா அந்த சம்பு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும். அப்போ நமக்கு எவ்வளவு அவுட்புட் வேணுமோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி. நமது மூளையை பொறுத்தவரையில் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை ஒரு குறையும் வைக்கல கடவுள். நம்மளால் எவ்வளோனா இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூரான்லேயும் 20 லட்சம் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியுமா? 2 மில்லியன். எத்தனை நியூரான் இருக்குன்னா 160 கோடி நியூரான் இருக்குது. நியூரான்றது ஒரு சின்ன ஒரு செல்லுங்க. ஓகே, அப்போது 20 லட்சம் இன்ட்டு 160 கோடி, அதுதான் கெப்பாசிட்டி. ஆனால் எபிலிட்டி என்பது என்னென்னா, am I able to fill up the water tank? Am I able to fill up the sink? Ability. எனக்கு எபிலிட்டி இல்லை சொல்கிறாங்க பாருங்கள். எபிலிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எஃபர்ட்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து தான் கேப்பபிலிட்டி. கேப்பபிலிட்டி படிப்பு விஷயத்துலையோ வாழ்க்கையில் முன்னேறத்துக்கோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும், கிளாரிட்டி இருக்கணும். அதனால தான் இந்த எபிசோடில் நான் போட்டுட்டு வரேன். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஒரு டாஸ்க் இருக்குது, ஒரு விளைவு, ஒரு போட்டியில் வின் பண்ணணும், செஸ் வச்சுப்போமே. அந்த செஸ்ஸில் வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக விளையாடிக்கிறோம், அப்பா அம்மாவோட விளையாடுறோம், பிரதர் சிஸ்டர் விளையாடுறோம். அது ஓரளவுக்கு நமக்கு ஸ்கில் இருந்தால் ஜெயிச்சிட முடியும். சப்போஸிங் நம்ம தெருவிலேயே ஒரு செஸ் போட்டி வைக்கிறாங்கன்னா வீட்டில் எனக்கு இருந்த அந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு தெருவில் என்னால் சாம்பியனாக வர முடியாது. இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம்னா நம்ம காலனியில் ஒரு செஸ் காம்படிஷன் நடக்குதுங்க. அதில் நான் எங்கள் தெருவில் இருக்கவங்க எல்லாரையுமே வின் பண்ணிட்டேன்றதுனாலே அந்த காலனியில் வின் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது அடுத்த லெவலுக்கு போகணும் ஸ்கில். ஸ்கூல்லையே செஸ் சாம்பியன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம உழைக்கணும், நம்ம ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இன்றைக்கி பிரக்னானந்தா பற்றி நம்ம பேசுகிறோம், குகேஷை பற்றி பேசுகிறோம், முன்னால் விஸ்வநாதானந்த பற்றி பேசணும், கால்சனை பற்றி பேசணும். அவங்களோட நம்ம போட்டி போடணும்னா அந்த அளவு ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன் ஷார்பன் தி சா. அதுதான் ஷார்பன் தி சா. அதை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும். அது இல்லாமல் சும்மா குழந்தைய போயிட்டு நீ நல்லா படி நல்லா படி நல்லா படின்னா அது வேலைக்கு ஆகாது. we have to help them. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மெமரி ஃபார் எக்ஸாம்பிள் ஞாபக மறதி போயிடுதுன்றாங்களா, அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது. சுடுக்கு, கிராஸ்வேர்ட் பசில்ஸு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்களான்னா
மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான பலவிதமான டூல்ஸ் இருக்குது. நான் ஒரு புத்தகம் எழுதினேன், மாண்புமிகு மெமரி. இது கல்கியில் தொடராக வந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இதில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஹவு டு இம்ப்ரூவ் மெமரி. உங்களுக்கு தேவையான ஒரு நம்பர் ஒன்று போகுது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா வில் சென்ட் இட் பை courier or whatever it is. ஸோ ஈவினிங் இஸ் ஃபார் ஷார்பன் தி சா. ஸோ மெமரிக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, அதுக்கு சில எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது. நம்மளால் 5 நிமிஷம் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா, 10 நிமிஷத்துக்கு போகணும். 10 நிமிஷம் முடியுதா, 15 நிமிஷத்துக்கு போகணும். அப்புறம் 40 நிமிஷம் ஒரு புக் எடுத்தால் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதுன்னா அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் எமோஷ்னல் அண்ட் சோஷியல். இதை பற்றி நான் என்னுடைய மென்டரிங்கில் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக நான் சொல்லிட்டு வரேன். நான் இந்த பகுதியில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா சில எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அடுத்த பகுதியில் இந்த ஸ்கில்லுக்கும் நாம் நடக்கக்கூடிய அந்த டாஸ்க்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு சின்ன டயக்ராம் மூலமாக நான் போட போகிறேன். இந்த மீன் டைம் இந்த பகுதி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் நினச்சிங்களேன்னா உடனே இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.